ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரியார்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பாதத்தை தாங்க வரைய போகிறோம். ஃபுட்டு, அதாவது நம்ம பாதத்தை வாட்டரில் நினச்சிட்டு காலை அந்த இதில், அதாவது தரையில் படையில் என்ன ஆகும், அந்த வாட்டர் வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 3D அனிமேஷனோட வரைய போகிறோம். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம A4 என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். A4 பேப்பர், HP பென்சில், 3P பென்சில், 8P பென்சில், அப்புறம் பேப்பர் ஸ்டாண்ட், எரேசர், பென்சில் ஷார்ப்னர், இது தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா A4 பேப்பர், சாதாரண A4 பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 120 GSM யூஸ் பண்ணலை. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், HP பென்சிலை வச்சு ஒரு அவுட்டர் லைன் ஃபஸ்ட் லைட்டாக வரைஞ்சிக்கிட்டோம். ஒரு பாதம், அதோட 5 விரல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடது கால் எப்படி தரையில் பட்டா எப்படி இருக்கும், வாட்டர் தண்ணியில் நினச்சிட்டு தரையில் மிதிக்கையில் என்ன ஆகும், அதோட தண்ணி அப்படியே பாத்திரத்தில் தண்ணி அப்படியே நிற்கும். அதை வெளிச்சம் படையில் என்ன ஆகும், டால் அடிக்கும். ஸோ அதை தான் நம்ம வரைய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாத்திரத்தை லைட்டாக வரைஞ்சாச்சு HP பென்சிலை வச்சு. இப்போ அடுத்தால பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக வரையில் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கான்னு பார்த்துட்டு எங்கெங்கே எரேஸ் பண்ணணுமா எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அவுட்லைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அவுட்லைன் பாருங்கள், வரைஞ்சாச்சு. பாதம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாகவும், நம்மளோட குதிங்கால் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கும். ஸோ அது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3B பென்சில். இந்த 3B பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு டார்க் பண்ணுறோம். அந்த சைடு நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக ஒரு லைன் வெளிச்சம், அதாவது அங்கேருந்து வெளிச்சம் அடிக்கல என்ன பண்ணும், ஒரே ஒரு லைன் வெளிச்சம் அந்த ஒயிட்டாக தெரியும். அந்த ஒயிட்டை கேப் விட்டுட்டு நம்ம அடுத்தால அப்படியே ஷேடிங் அப்படியே கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு அழுத்துறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேடிங் அப்படியே லைட்டாக பேப்பரில் டச் ஆகாத அளவுக்கு மெதுவாக பண்ண ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், ஷேடிங் அப்படியே பென்சிலை மேலே தூக்கிட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நீட்டாக வந்துடும். இந்த படம் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 hour ஆச்சு. உங்களுக்கு டைம்-லாப்ஸில் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கிறேன் 8 நிமிஷத்தில். ஓகே, இப்போ அதே போல் இந்த பக்கம், அதாவது நம்ம குதிங்கால்னு சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தை நம்ம வரையிடும். இதையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க்காக ஷேடிங் பண்ணுறோம். அப்புறம் போக பென்சில் அப்படியே மேலே கொஞ்சம் ஏற்றி ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சோம்னா பேப்பராக அந்த கலரு மெர்ஜ் ஆகிடணும். மெர்ஜ் ஆகையில் என்னாகும், உங்களுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிங்கால் பக்கத்தில் பேக் சைடில் உள்ளதை அதையும் அப்படியே டார்க் பண்ணி அப்படியே லைட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த பாதத்துக்கு கொஞ்சம் கீழே டார்க் பண்ணணும். ஏன்னா அங்கே உள்ள வெளிச்சம் அங்கே, அதாவது தண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கையில் என்னாகும், கீழே அதோட நிழல் விழத ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே காமிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாதத்துக்கு வெளியில் டார்க் பண்ணி அப்படியே லைட் பண்ணணும். பேப்பருக்கும் அந்த பென்சிலும் மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதேமாதிரி பண்ண 3D லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக, அதாவது 3B பென்சிலை வச்சு லைட்டாக ஷேடிங் பண்ண ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். பென்சில் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுன்னு நினைக்காதீங்க, நான் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். இது டைம்-லாப்ஸில் போட்டதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுது. 1.5 hour வீடியோவை 8 minutesல கம்ப்ரெஷன் பண்ணையில் என்னாகும், உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட்டு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அவுட்டர் லைன் அவுட் சைடும் அதே போல் 3B பென்சிலை வச்சு ஃபஸ்ட் டார்க் பண்ணி லைட் பண்ணிக்கிடுவோம். இப்போது அதுக்கப்புறம் விரல்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரவுண்டு, அதாவது ரவுண்ட் பாயிண்ட்டை விட்டுட்டு மெத்ததை நல்லா டார்க் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 3B பென்சில், இப்போது 3B பென்சிலை வச்சு கொஞ்சம் ஷார்ப்னர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா பென்சில் தேஞ்சிச்சு. ஸோ ஷார்ப் பண்ணிவிட்டு திரும்ப நனைக்கு போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, 3B பென்சிலை வச்சு அப்படியே டார்க் பண்ணி அப்படியே பேப்பராக மெர்ஜ் ஆகிற அளவுக்கு லைட் கொண்டு வரணும். இதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன், அதாவது இன்சைட்லேயே பென்சில் படக்கூடாது, அவுட்டர் லைனில் அதேமாதிரி ஷேடிங் பண்ணணும். ஸோ அப்போது என்ன ஆகும், வாட்டர் அப்படியே பேப்பர் மேலே வாட்டர் துளி எப்படி கால் பதம் வச்சு வாட்டர் துளி விழுந்து அப்படி இருக்கும், அதே போல் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதே போல் 2வது விரல் அதே மாதிரி ஒரு லைட்டு அங்கே ஒயிட் தெரிஞ்சால் தான் அந்த வெளிச்சம், அங்கே அந்த ஒயிட் தெரிஞ்சால் தான் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் அங்கேருந்து அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், லுக் கொடுக்கும். பார்த்திங்கன்னா 2வது விரலும் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தால 3வது விரலும் அதே சேம் மெத்தடில் 3B பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா டார்க் பண்ணி நடுவில் ஒரே ஒரு பொடி ஒயிட் ரவுண்டு இருக்கணும் நீள்வட்டமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா பாதத்துக்கு வெளியில் உள்ளதை டார்க் பண்ணி அப்படியே லைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, இதே போல் 5 விரலையும் வரைஞ்சிக்கணும்.
இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஈஸியாக கற்றுக்கலாம். தாய்மொழியான தமிழ் மொழியில் நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம். ஓகே, உங்களுக்கு இதே போல் பல வகையான ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே பேப்பர் ஸ்டெம்ப் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். பிளெண்ட் பண்ணி விடையில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நேச்சுரல் லுக் கிடைக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ண உங்களுக்கு பேப்பரும் அந்த பென்சில் ஷேடிங்கும் ரொம்ப மெர்ஜாகி உட்காந்துக்கிடும். உட்காரையில் என்னாகும், உங்களுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ பாதம் குதிங்கால் பக்கத்தில் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். பிளெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும். பார்த்திங்கன்னா நான் டைம்-லாப்ஸில் போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே, இந்த வீடியோ 1.5 hour உங்களுக்காக ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தால பார்த்திங்கன்னா பாதத்துக்கு வெளியில் உள்ள லைனையும் நல்ல பிளாக் இருக்கிறத நல்ல பேப்பராக மெர்ஜ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் இருக்கிற இடத்துல ரொம்ப லைட்டாகவும், இங்கே வர அதாவது பேப்பர் மெர்ஜ் ஆகிற இடத்துல கொஞ்சம் அழுத்தியும் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். எப்போதுமே சொல்லியிருக்கேன், பிளாக் கலர் அதாவது ரொம்ப டார்க் இருக்கிற இடத்துல லைட்டாகவும், லைட்டாக இருக்கிற இடத்துல ரொம்ப அழுத்தணும். அழுத்த என்னாகும், மெர்ஜ் ஆகும். இதே போல் இந்த பாதத்தில் அந்த விரல்களில் உள்ள தண்ணி துளிகள் எல்லாம், நீர் துளிகள் எல்லாம் இதே போல் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். இந்த பிளெண்ட் பண்ணி விட உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். நடுவில் அங்கே கொஞ்சம் ஒயிட் தெரியணும், அதுக்காக நல்லா எரேஸ் பண்ணிக்கிடுதேன். ஓகே, பாருங்கள், 5 விரல் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் டார்க் தேவைப்பட்டால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்குங்கிறதுக்காக 8B பென்சிலை வச்சு இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிடுதோம். ஆல்ரெடி போட்டிருக்க லைனில் இந்த லைனை 8B பென்சிலை வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணணும். அதேமாதிரி இந்த பாதத்துக்கு கீழேயும் டார்க் பண்ணணும். அதோட நிழல் விழுது பார்த்திங்களா, ஸோ அதையும் டார்க் பண்ணணும். பண்ண உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும். 3D அதாவது 3D அப்படியே எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு விரலுக்கும் அதே போல் நல்லா டார்க் பண்ணிங்கன்னா 8B பென்சிலை வச்சு உங்களுக்கு பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். ஓகே, 8B பென்சிலை வச்சு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையும் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருக்குறேன். உங்கள்கிட்ட பேப்பர் ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் பேப்பரை சுருட்டி கூட இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை பேப்பர் சுருட்டி தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும். ஓகே, இப்போது நம்ம பாதம் 3D வாட்டர் பாதம் எப்படி 3Dயில் வரையுதுங்கிறத கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இதே போல் பல வீடியோகள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.